இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, என்ன சஞ்சனா? அப்பையில இருந்து உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பிஸியா இருந்தீங்க. என்ன சஞ்சனா அது? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸா? எதுக்கு? நீங்க மட்டும் இந்த Dress சரி பண்ணாம இருந்திருந்தா இந்த ராமநவமியில புது Dress போடாம இந்த நாளே புஸ்ஸுன்னு போயிருக்கும். அதுக்கு தான். இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இங்க அவங்க வேலையை பாக்குறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்ல. ஆனா நீங்க மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோ இப்படிப்பட்ட அழுதாலும் அதை சமாளிக்கிறீங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். போடா அண்ணி. எனிஹவ், உங்களுக்கு இவ்ளோ பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் துப்பட்டா நனையிற அளவுக்கு அழறத நீ இனிமே விட்டுறணும். என்ன? சரிங்க அண்ணி. சின்ன சின்ன விஷயத்துக்கே நீ பயந்து போய் இப்படி அழுதுட்டு இருந்தானா நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவ? அப்படி சொல்லுங்க அண்ணி. இங்க பாரு சஞ்சனா, அண்ணி ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிருக்கா. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. சரிங்க பெரியப்பா. லக்ஷ்மி, உன்னை பார்க்கும்போது எனக்கு அரவிந்தாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அவ கூட இருக்கிற எல்லாருக்குமே எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவா. அவங்களுக்கு நான் உங்களுக்கு துணையா இருக்கேங்கிற நம்பிக்கை கொடுப்பா. அந்த எல்லா குணங்களுமே இப்ப உங்ககிட்ட இருக்கு. கரெக்டா சொன்னம்மா. நானும் மனசுல அதை தான் நினைச்சேன். லக்ஷ்மி இன்னொரு அரவிந்தா தான். இங்க இருக்கியா? மறுபடியும் என்ன ஒல வைக்க போறியோ நினைச்சு நான் பயந்து போயிட்டேன்டி. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. லக்ஷ்மி அந்த முத்துகளை மறைச்சு வச்சத கண்டுபிடிச்சிட்டா. அந்த பட்டிக்காட்டுக்காரி இவ்ளோ புத்திசாலியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இது வரைக்கும் நீ சாதிச்சதெல்லாம் போதும். முதல்ல உன் வருங்கால புருஷனை எப்படி வழிக்கு கொண்டு வரலான்னு யோசி. அங்க பாருடி பாரு. அங்க போன் பேசிட்டு எவ்வளவு ஸ்டைலா நடந்து வரான்னு பாரு. எனக்கு அவன் ஸ்டைலா இருந்தாலும் வேணாம், ஸ்டீல் பாடியா இருந்தாலும் வேணாம். அது இல்லடி ஷாலு. நீ போய் பிரசாதம் சாப்பிடுமா, என் பிரெயினை சாப்பிடாத. இல்லடி ஷாலு. இந்த ஷாலினி என்ன விவேக நோக்கி போயிட்டு இருக்கா? மறுபடியும் புது பிளான் ஏதாவது போட்டிருக்காளோ? என்ன பண்ற பாரு. என்ன அப்படி வந்து பிடிச்சிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, நீ வந்து ஏன் மேல விழுந்துட்டு நான் உன்னை பிடிச்சதுக்கு என்ன திட்டினா எப்படி? நான் ஏதோ தெரியாம வந்து விழுந்துட்டேன். அதுக்கு நீ சினிமால ஹீரோ ஹீரோயினை பிடிக்கிற மாதிரி அப்படி பிடிச்சிட்டு இருக்க? இங்க பார்மா தாயே, நீ கீழே விடும்போது பிடிக்கணும்னு தனியா கூட்டிட்டு போகணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. போய் வேலையை பாரு போ. உன்
உன் இன்டென்ஷன் என்ன, இன்னர் தாட்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னர் தாட்ஸா? என்னமா அது? பொண்ணுங்களை பார்த்ததும் இந்த பசங்களுக்கு வர இன்னர் தாட்ஸ். ஆ? உன்னை பார்த்தா எனக்கு மட்டும் இல்ல, எந்த பையனுக்குமே இன்னர் தாட்ஸ் வராது. போ இடத்து காலி பண்ணு போ. நான் போகதா போறேன்ப்பா. நிரந்தரமா உன் கூட இருக்கிறதுக்கு வந்திருக்கேனா என்ன? அரவிந்தா மேடம், என்ன இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு போறீங்க? வந்திருக்கிற விருந்தாளிக்கு ஸ்வீட் கொடுக்கணும்ல. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அத்தை. எஸ், லக்ஷ்மி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அதை என்கிட்ட கொடுங்க அத்தை, நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துடுறேன். லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் உன்னோட சுமை பொறுப்பெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. உண்மையான சுமை பொறுப்புங்கிறது அந்த ஸ்வீட்ஸ் மாதிரி மென்மையா இனிமையா இருக்காது. நாங்க போயிட்டு வர அரவிந்தா. வரமா? சார் ஜூஸ். தேங்க்யூ. இன்னைக்கு ராமநவமி இல்ல, அந்த ராமருக்கு லக்ஷ்மண் எப்படியோ இந்த மித்ராக்கு விவேக் அப்படி. அண்ணன் சொன்னது தம்பி எப்படி செய்யாம இருப்பான்? அண்ணி அண்ணி ஜூஸ். இல்ல விவேக், முதல்ல இந்த ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அண்ணே நீ ஒரு நிமிஷம், நீங்க குடிக்கலன்னா அண்ணன் என்ன திட்டுவாரு? இத உங்க அண்ணன் கொடுத்தாரா? ஆமா அண்ணி, லக்ஷ்மிக்கு கொடுன்னு சொல்லி வேற கொடுத்தாரு. குடிங்க அண்ணி, குடிங்க. நான் கொடுத்தா குடிக்க டைம் இல்லைன்னு சொன்னீங்க, அண்ணன் கொடுத்தாருன்னு சொன்னதும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்கல. பார்ஷியாலிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விவேக். இந்த பையன் நான் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒண்ணும் போக்குறியெல்லாம் இல்ல. எந்த பையன்கா? யாரும் இல்ல, போலவா?